ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஜாரில் 10 பூண்டு, மிளகு, சீரகம் போட்டு தண்ணி படாமல் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிறோம். வச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம கடுகு போடலாம். அப்புறமா கொஞ்சோண்டு வெந்தயம், 4-5 வரமிளகா, காரத்துக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு, மிளகு, சீரகம், ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த மசாலா நல்லா நம்ம ஃபஸ்ட்டு வணக்கிக்கலாம். வணக்கும் போதே நல்ல வாசம் வரும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை நான் இப்போ 4 தக்காளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். கையளவு புளி தண்ணியில் ஊற வச்சு அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஓரங்கள் எல்லாம் நல்லா கொதிக்கும். கொதித்து வச்சதுக்கப்புறமா இப்போ ரசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். போட்டக்கப்புறமா கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சுவையான ரசம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.